அலாஸ்கா கோடியாக் விமான நிலையத்தில் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் போயிங் 737 விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்தில் நுழைந்த 3 மான்களை மோதியது. இதனால் விமானத்தின் தரையிறங்கும் கியருக்கு சேதம் ஏற்பட்டது. ஆனால் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் டிம் தாம்சன் தெரிவித்துள்ளார். விபத்து காரணமாக மற்ற அனைத்து திட்டமிடப்பட்ட பயணிகள் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. அல்பேனியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் காரணமாக 6 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்நாட்டின் டியூபிஸ் கிராமத்திற்கு அருகே உள்ள மலைப்பகுதியில் பெரிய அளவில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். ஒரு தேவாலயமும் 10 வீடுகளும் தீக்கிரையாகியுள்ளன. இதனையடுத்து 6 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அந்நாட்டு ராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்வதாகவும், எனவே இந்திய ராணுவம் ஆண்டு முழுவதும் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் முப்படைகளின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அனில் சௌஹான், தகவல் தொழில்நுட்ப போராளியாகவும் மற்றும் கற்று தேர்ந்தவராகவும் இருப்பவரே வருங்காலத்தில் ராணுவத்திற்கு தேவைப்படும் வீரராக இருப்பார்கள் எனவும் கூறினார். எல்லைகளில் சண்டையிடவும், பாலைவனங்களில் சாமர்த்தியமாக செயல்படவும், ட்ரோன்களை அழிக்கவும், சைபர் தாக்குதல்களை சமாளிக்கவும் அவர்கள் முடிய வேண்டும் என்பதும் தெரிவித்தார். தற்போது நாம் 3ஆம் ராணுவ புரட்சியின் விளிம்பில் இருப்பதாக கூறிய அனில் சௌஹான், தொழில்நுட்பத்தின் இடைவிடாத முன்னேற்றத்தால் இதுவரை இல்லாத வேகத்தில் போர் நடைபெறுகிறது எனவும் குறிப்பிட்டார். நம் மீதான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஏர் இந்தியாவின் தலைமைச் செயல் அதிகாரி தனது ஊழியர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். தனது நிறுவன ஊழியர்களுக்கு கேம்பல் வில்சன் அனுப்பியுள்ள செய்தியில், ஒரு விபத்திற்கு பிறகு தீவிரமான ஆய்வுக்கு உள்ளாவது இயல்பு என்று கூறியுள்ளார். இந்த ஆய்வுகள் சில சமயங்களில் உண்மையாக மேம்பாட்டிற்கு உள்ளாக வேண்டிய பகுதிகளை வெளிச்சம் போட்டு காட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கள் மீதான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாகவும் பொறுமையாகவும் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஏர் இந்தியாவின் தலைமைச் செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் மொத்தமாக 82,200 ரயில் பெட்டிகள் மக்கள் பயன்பாட்டில் இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர், அந்த 82,200 ரயில் பெட்டிகளில் 57,200 பெட்டிகள் ஏசியற்ற பெட்டிகள் எனவும் 25,000 பெட்டிகள் ஏசி பெட்டிகள் எனவும் கூறியுள்ளார். இந்த தரவின்படி பயணிகளுக்கான பெட்டிகளில் 70 விழுக்காடு பெட்டிகள் ஏசி வசதி இல்லாதவை என தெரியவந்துள்ளது. தேசிய ஆபத்தாக மாறியிருக்கும் நாய்க்கடியால் ஏற்படும் மரணங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது அதிர்ச்சியூட்டும் வேதனையாக இருக்கிறது. நாய்க்கடிக்கு எளிதான இலக்குகள் குழந்தைகளும் முதியோரும் தான். குழந்தைகள், முதியோர் நடமாடுவதற்கு ஏற்றதாக தெருக்கள் பாதுகாப்பாக உள்ளனவா என்ற கேள்வி எழுகிறது. கர்நாடகாவின் சிக்மங்களூரில் கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு குழந்தை உட்பட 35 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகினர். நாய்க்கடிக்கு ஆளான குழந்தை இப்போது ஆபத்தான கட்டத்தில் உள்ளது. நாய்களை கட்டுப்படுத்துவது உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பு என்று கூறும் மத்திய அரசின் விதிகளுக்கு மாறாகவே சிக்மகளூர் நகராட்சியின் செயல்பாடுகள் உள்ளன. 1960ஆம் ஆண்டின் விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டின் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டது. கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு மாநகராட்சியை தவிர வேறு எங்கும் இந்த விதிகள் அமலில் இல்லை. சட்டத்தையும் விதியையும் வகுத்தது மட்டுமே மத்திய அரசின் கடமையாக உள்ளது. அமல்படுத்த வேண்டிய மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் மனிதர்களின் உயிரோடு விளையாடுகின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த மாணவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. ஜாலாவர் மாவட்டம் மனோகர்தானாவில் உள்ள பள்ளியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் 40 குழந்தைகள் காயமடைந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்கள், ஆசிரியர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினரோடு உள்ளூர்வாசிகள் ஈடுபட்டனர். இடிந்து விழுந்த கட்டடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்ததாகவும், இது தொடர்பாக முன்னர் பல புகார்கள் எழுந்ததும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 5 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கருவுறாமை பிரச்சினையால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போதைய சூழலில் 2,75,00,000 பேருக்கும் அதிகமான இந்தியர்கள்
கருவுராமை பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் இதில் 50 விழுக்காடு பேர் ஆண்கள் எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். நவீன வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் காரணிகள் மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களே கருவுராமை ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் கருத்தரித்தல் நிறுவன சந்தை 2020 ஆண்டில் 6,484 கோடியாக இருந்ததாகவும் 2030 ஆண்டில் இதன் மதிப்பு 31,990 கோடியாக அதிகரிக்கும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் இறங்க உள்ள ஹெலிபேட் தளம் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளான ஆடி திருவாதிரையை ஒட்டி நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். நாளை காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் வந்து இறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஹெலிகாப்டரை இறக்கி ஒத்திகை நடைபெற்றது. அப்போது ஹெலிபேட் தளம் அருகே உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வது சிறப்பு பாதுகாப்பு படையினரால் கண்டறியப்பட்டது. மேலும் பள்ளி வளாகத்தில் கட்டடம் இருக்கும் பகுதியில் ஹெலிபேட் இருப்பதால் காற்றின் திசை வேகம் மாறுதல்களால் ஹெலிகாப்டருக்கு ஆபத்து இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனால் ஹெலிபேட் தளத்தை மாற்ற முடிவு செய்து ராஜேந்திர சோழன் உருவாக்கிய சோழகங்கம் எனப்படும் பொன்னேரியில் தற்காலிக ஹெலிபேட் அமைக்கும் பணி பகலிரவாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. (2013) முதல் 16 வரை நடத்தப்பட்ட கீழடி அகழாய்வு தொடர்பான ஆய்வறிக்கை தாமதமாக கொடுக்கப்பட்டதற்கு தனது பணியிட மாற்றமே காரணம் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உச்சநீதிமன்றத்தின் தமிழ் வழக்கறிஞர்கள் இலக்கியக் கழகம் சார்பில் 17வது இலக்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கீழடி மூலம் அறியப்படும் தமிழர் தொன்மை என்ற தலைப்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழடி அகழாய்வு தொடர்பாக மத்திய அரசு தன்னிடம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளதாகவும் இனி மத்திய அரசுதான் அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். அவ்வாறு வெளியிட்டால் மட்டுமே கீழடியில் கூடுதலாக ஆய்வு செய்வதற்கு வழிவகை ஏற்படும் எனவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தாமதமான காரணம் எனக்கு அந்த இடமாற்றம் செய்யப்பட்டதனால் நான் தாமதமானது. அதற்கப்புறம் நீதிமன்றங்கள் தான் எனக்கு உத்தரவை பிறப்பித்தன. அகழாய்வு செய்தவர் ஆய்வு அறிக்கையை தர வேண்டும் என்று. நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் நான் அகழாய்வு அறிக்கையை நான் தயாரித்து கொடுத்து விட்டேன். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு விழாவுக்காக முதல் கட்ட திருப்பணிகள் தொடங்கியுள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்குட நன்னீராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற ஆகம விதிப்படி கடந்த 2022 ஆண்டே அங்கு திருக்குட நன்னீராட்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2018 ஆண்டு நேரிட்ட தீ விபத்தில் வீர வசந்தராயர் மண்டபம் சேதமுற்றது. அந்த மண்டபத்தை சீரமைக்கும் பணிகள் நிறைவு பெறாததால் 2022 ஆண்டு திருக்குட நன்னீராட்டு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் அடுத்த ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருந்தார். இதையடுத்து கோயிலின் ராஜகோபுரங்களில் சாரம் கட்டப்பட்டு சிற்பங்களுக்கு வண்ணம் பூசுவது மற்றும் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தென் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் 425ஆம் ஆண்டுக்கான திருவிழா தேர்பவனியுடன் நிறைவடைந்தது. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித சந்தியாகப்பருக்கு 1938 கட்டப்பட்ட இக்கோவிலின் தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உப்பு, மிளகு, பூக்கள் தூவி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேர் இழுக்கும்போது இடிந்தகரை மற்றும் கூட்டப்புள்ளி மீனவ கிராம மக்களிடையே ஏற்பட்ட போட்டா போட்டியால் பரபரப்பு நிலவியது. சென்னை போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் இந்திய அளவிலான வேர்ல்ட் ரோபோட்டிக் ஒலிம்பியாட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கேரளா, தமிழ்நாடு என 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். செயற்கை கை, பேரிடர் மீட்பு வாகனம், தானியங்கி குப்பை அகற்றும் கருவி போன்ற புதுமையான ரோபோக்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். இதில் வெற்றி பெறுபவர்கள் ஹைதராபாத்தில் நடைபெறும் இந்திய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இந்தியாவை விட 186 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 544 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி இந்தியாவை விட 186 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. அந்த அணியில் அதிகபட்சமாக ஜோ ரூட் 150 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அந்த அணியின் கேப்டன் ஸ்டோக்ஸ் 77 ரன்களோடு களத்தில் உள்ளார்.
சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்தவர்களின் பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 150 ரன்கள் குவித்த அவர் தற்போது 13,409 ரன்களோடு 2வது இடத்தை எட்டியுள்ளார். இந்த அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் 15,921 ரன்களோடு இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் முதல் இடத்தில் இருந்து வருகிறார். இந்தியா பிரிட்டன் இடையே கையெழுத்தாகியுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் காரணமாக இந்தியாவில் ஆஸ்டன் மார்டின், மினி கூப்பர் ஆகிய கார்களின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் சூழல் உருவாகியுள்ளது. இரு நாடுகளிடையேயான ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தம் அமலாகும் முதல் ஆண்டில் உள் எரிபொருள் என்ஜின் கார்கள் மீதான இறக்குமதி வரி 50 விழுக்காடு வரை குறைக்கப்பட உள்ளது. இது படிப்படியாக 15 ஆண்டு காலகட்டத்தில் 10 விழுக்காடாக குறைக்கப்பட உள்ளது. எனவே ஒப்பந்தம் அமலாகும் போது ஆஸ்டன் மார்டின், மினி கூப்பர் ஆகிய கார்களின் விலை 40 விழுக்காடு வரை குறையும் சூழல் உருவாகியுள்ளது. இணையவழி கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுக்க கோட்பாடுகளை மீறியதாக கண்டறியப்பட்ட 25 OTT தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதில் உலு, அல்ட், நியூஃபிளிக்ஸ், ஹாட்ஷாட்ஸ், பிரைம் பிளே, நியானெக்ஸ் உள்ளிட்ட தளங்கள் அடங்கும். இந்த தளங்கள் ஆபாசமான உள்ளடக்கங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்ததாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த OTT தளங்கள் பயனாளர்களை கட்டணம் செலுத்தச் செய்து ஆபாச தருணங்கள் அடங்கிய வெப் சீரிஸ்கள் மற்றும் வீடியோக்களை விளம்பரங்களின் மூலம் பரப்பி வந்தன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் குறிவைக்கப்பட்டனர் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பியதால் 16 கண் மதகு வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டது. கர்நாடகாவின் தலைக்காவிரி, குடகு உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பொழிந்து வருவதால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கபினியிலிருந்து வினாடிக்கு 17,000 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 12,000 கன அடியும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெள்ளியன்று மாலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 25,000 கன அடியாக அதிகரித்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதைத் தொடர்ந்து அணைக்கு வரும் 25,000 கன அடி நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்மின் நிலையங்கள் வழியே 18,000 கன அடியும், நடப்பாண்டில் 3வது முறையாக 16 கண் மதகு வழியாக 7,000 கன அடியும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரப் பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய்த்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாய்லாந்து, கம்போடியா இடையே எல்லை தொடர்பாக மோதல் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு செல்லும் இந்திய பயணிகள் கவனமுடன் இருக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்து, கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை காரணமாக இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று தாக்குதல் நடத்தி வருகின்றன. மோதல் போக்கு தீவிரமடைந்துள்ள நிலையில் தாய்லாந்து, கம்போடியாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அதன்படி இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு செல்வோர் அதிகாரப்பூர்வ ஊடக செய்திகளையும் தகவல்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரு நாட்டு சுற்றுலா ஆணையங்கள் வெளியிட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட சுற்றுலா இடங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைதியின்மை காரணமாக 7 மாகாணங்களில் உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டாம் என தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. காசாவில் விமான உதவிகளை பெற காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அத்துறையினர் கூறியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வரும் 28ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சிறப்பு விவாதத்தை நடத்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்திற்கு பின்பே மற்ற அலுவல்கள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மக்களவையில் வரும் 28ஆம் தேதியும் மாநிலங்களவையில் வரும் 29ஆம் தேதியன்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடைபெறும் என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இரு அவைகளிலும் தலா 16 மணி நேரம் விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவையில் விவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி இரு அவைகளிலும் நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி எப்போதுமே தவறான அரசியலை மேற்கொண்டு வருகிறார் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள பட்டியலினத்தவர், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார்.
மேலும் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ராகுல் காந்தியும் அவரது கட்சியும் தொடர்ச்சியாக சமூகத்தில் உள்ள ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போதுதான் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான காலியிடங்கள் பொது பிரிவினரை கொண்டு நிரப்பப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சியில் காலி இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், முன் எப்போதையும் விட இதர பிற்படுத்தப்பட்டோர் அதிக எண்ணிக்கையில் வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார். பீகார் இந்தியா கூட்டணியின் தலைவர் தேஜஸ்வி யாதவை கொல்ல ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி சதி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராப்ரி தேவி குற்றம் சாட்டியுள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக தேஜஸ்வியை கொல்ல ஆளும் கூட்டணி அரசு முயற்சிக்கிறது என்றார். இதற்கு முன்பு 4 முறை தமது மகனை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். ஒருமுறை தன் மகன் மீது சென்ற காரின் மீது ட்ரக்கை ஏற்றி கொல்ல முயற்சி நடந்ததாகவும் ராப்ரி குறிப்பிட்டார். கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு தேர்ச்சிக்கான மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற ஒவ்வொரு பாடத்திலும் 30% மதிப்பெண் எடுத்தாலே போதும் எனவும், ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண் 33% இருந்தாலே போதும் எனவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனால் 100க்கு 30 மதிப்பெண் எடுத்தாலே அந்த மாணவர் தேர்ச்சியடைந்து விடுவார். மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைத்து அவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு செல்வதற்கு உதவும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழை தொடர்ந்து வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் மும்பையில் 300 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இந்த தொடர் மழையால் மும்பையின் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்கியதால் அந்தேரி சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அவசியமின்றி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை மும்பைக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மும்பை அருகே உள்ள பால்கர் மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை நீலாம்பூர் மதுக்கரை இடையேயான L&T புறவழிச்சாலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5 சுங்கச்சாவடிகள் மூடப்படுகின்றன. இனி மதுக்கரை பகுதியில் உள்ள ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் செயல்படும். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சாலை தற்போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சாலை விரிவாக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையில் விசிக நிர்வாகியின் கார் செல்ல சுங்கச்சாவடி ஊழியர் அனுமதிக்காததால் கைகலப்பு ஏற்பட்டது. விசிகாவின் மயிலம் மாவட்ட செயலாளராக உள்ள திலீபன், மயிலம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ஆகிய இருவரும் விழுப்புரம் நோக்கி காரில் வந்துள்ளனர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிக்கு வந்தபோது ஆம்புலன்ஸ் செல்லும் பாதை வழியாக சுங்கச்சாவடியை கடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு சுங்கச்சாவடி ஊழியர் அனுமதி மறுத்ததால் காரிலிருந்து இறங்கி தினேஷ் வாக்குவாதம் செய்துள்ளார். இது கைகலப்பாகவும் மாறியுள்ளது. சிறிது நேரம் கழித்து விசிகாவைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடிக்கு வந்து ஊழியர்களோடு சண்டையிட்டு பூத் மற்றும் அலுவலக கண்ணாடிகளை உடைத்ததாக தெரிகிறது. அங்கு வந்த காவல்துறையினர் விசிகாவினரை கைது செய்ய முயன்றபோது அவர்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இச்சம்பவத்தால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்யவிருக்கும் நிலையில் அவரை வரவேற்று அதிமுக மாவட்ட செயலாளர் வெளியிட்ட AI வீடியோ சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கீழடி குறித்து அதிமுக நிர்வாகி வெளியிட்ட வீடியோவில் வரலாற்று திருப்புவாதம் உள்ளதாக கூறி திமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜகவின் ஊதுகுழலாக அதிமுக செயல்படுவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் விவாதம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வரும் 28ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சிறப்பு விவாதத்தை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்துக்கு பின்பே மற்ற அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மக்களவையில் வரும் 28ஆம் தேதியும் மாநிலங்களவையில் வரும் 29ஆம் தேதியன்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடைபெறும் என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். 2 அவைகளிலும் தலா 16 மணி நேரம் விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களவையில் விவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடக்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி 2 அவைகளிலும் நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முறிந்துள்ள நிலையில் அப்பிராந்தியத்தின் சூழல் மேலும் மோசமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸுடன் கத்தாரில் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியேறியுள்ளன. இதுபற்றி கருத்து கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துள்ள ஹமாஸ் உண்மையில் விரும்பவில்லை எனவும் அவர்கள் சாக விரும்புகிறார்கள் என்றுதான் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என தெரியும் என்பதால் அவர்களை ஒப்படைக்க ஹமாஸ் தயாராக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிணை கைதிகளை மீட்கவும் ஹமாஸின் பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்காவுடன் இணைந்து மாற்று வழிகளை பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதனால் காசாவில் இஸ்ரேல் மேலும் மூர்க்கத்தனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என அஞ்சப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்காக அம்மாநில அரசை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாராட்டியுள்ளார். ஹிமாச்சல் அரசின் முயற்சிகள் மற்ற மாநிலங்களுக்கும் ஓர் உத்வேகமாக அமையும் எனவும் நாட்டின் விவசாய எதிர்காலத்திற்கு இது முக்கியமான படி எனவும் அவர் கூறியுள்ளார். ஹிமாச்சலில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அம்மாநிலத்தைச் சேர்ந்த 2,23,00,000 பேர் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ இயற்கை விவசாயத்திற்கு மாறியுள்ளனர். இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள மகளிர் செஸ் உலகக்கோப்பை இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு புதிய வரலாறை படைக்க காத்திருக்கிறது. கோப்பையை வெல்வது யாராயினும் பெருமை இந்திய தேசத்துக்கே என்ற புள்ளியில் ஜொலிக்கிறது இந்த தொடர். கட்டத்துக்குள் சிந்தையை வட்டமிட செய்யும் மூளை விளையாட்டுக்கான உலக கோப்பை போட்டி இது. 38 வயதான கிராண்ட் மாஸ்டரான ஆந்திராவை சேர்ந்த கோனேரு ஹம்பியை எதிர்கொள்ள காத்திருக்கிறார் சர்வதேச மாஸ்டரான திவ்யா தேஷ்முக். ஒருபுறம் செஸ் ஒலிம்பியாட், ஆசிய விளையாட்டுப் போட்டி, ஆசிய சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் தங்கம் வென்ற பெருமைக்குரியவர் ஹம்பி. மறுபுறம் பெரிய போட்டித் தொடரில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதுடன் தேசத்திற்கும் அத்தகைய பெருமையை முதன்முதலாக பெற்று தந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த 19 வயது திவ்யா தேஷ்முக் இருக்கிறார். 2 சுற்றுகளை கொண்ட இறுதிப் போட்டி சனிக்கிழமை முதல் சுற்றும் ஞாயிறன்று 2வது சுற்று ஆட்டமும் நடைபெறுகிறது. இருவரும் சம புள்ளிகளை பெற்றால் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க டை பிரேக்கர் ஆட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும். இருவருமே அரையிறுதியில் சீனாவை சேர்ந்த முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்தியிருக்கின்றனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றால் மகளிர் செஸ் வரலாற்றில் இந்தியா சிகரம் தொடும். மேலும் சில பெருமைகளும் கிடைக்கும். இவர்கள் இருவரும் 8 பேர் கலந்து கொள்ளும் கேண்டிடேட் செஸ் தொடரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதில் வெற்றி பெறுபவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துக்காக சீனாவின் ஜூவென்ஜூ உடன் பல பரீட்சை நடத்துவார். மொத்தத்தில் அடுத்த சில நாட்கள் இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு செஸ் விருந்துதான். இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு 91,287 கிலோமீட்டராக இருந்த தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் தற்போது 146,342 கிலோமீட்டராக விரிவடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நெடுஞ்சாலைகள் குறித்த தரவுகளையும் வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 18,462 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் உள்ளன. அடுத்த இடத்தில் 12,123 கிலோமீட்டரோடு உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இதனைத் தவிர தமிழ்நாட்டில் தற்போது 7,000 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் இருப்பதாகவும் அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. 2013 முதல் 2016 வரை நடத்தப்பட்ட கீழடி அகழாய்வு தொடர்பான ஆய்வறிக்கை தாமதமாக கொடுக்கப்பட்டதற்கு தனது பணியிட மாற்றமே காரணம் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உச்சநீதிமன்றத்தின் தமிழ் வழக்கறிஞர்கள் இலக்கிய கழகம் சார்பில் 17வது இலக்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கீழடி மூலம் அறியப்படும் தமிழர் தொன்மை என்ற தலைப்பில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி அகழாய்வு தொடர்பாக மத்திய அரசு தன்னிடம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளதாகவும் இனி மத்திய அரசுதான் அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். அவ்வாறு வெளியிட்டால் மட்டுமே கீழடியில் கூடுதலாக ஆய்வு செய்வதற்கு வழிவகை ஏற்படும் எனவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
காரணம் தாமதமான காரணம் எனக்கு வந்து அந்த இடமாற்றம் செய்யப்பட்டதனால் நான் தாமதமானது. அதற்கப்புறம் நீதிமன்றங்கள் தான் எனக்கு உத்தரவை பிறப்பித்தன. அகலாய்வு செய்தவர் ஆய்வு அறிக்கையை தர வேண்டும் என்று. நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் நான் அகலாய்வு அறிக்கையை நான் தயாரித்து கொடுத்து விட்டேன்.